பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 29, 25, 26. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணை இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களிலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் ஊறிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும், யாக்கோபுக்காகட்டும், ஒவ்வொருவரும் நம்மெல்லாம் அவர்களோட சந்ததியா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவரை பெரிதாக ஆசீர்வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கும் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதமும் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த காலை வேளையில. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் எந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்ப்பத்தின் கனி இல்லாம நம்ம ஒவ்வொருவரும் கஷ்டப்படுகிறோமா? தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு தான் என்று இந்த நாள்ல தானிக்கும் போது, நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் நினைக்கும் போது, கண்டிப்பா இந்த நாள்ல கர்ப்பத்தின் கனியை தேவன் கொடுக்கிறார். என கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரிகளில் விசேஷத்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கடந்து வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா நம்மளோட தகப்பனோட ஆசீர்வாதம் எல்லாமே, அந்த யாக்கோபோட ஆசீர்வாதம் அவங்க தகப்பனோட ஆசீர்வாதம் வந்து யாக்கோபுக்கு வந்தது. யாக்கோபோட ஆசீர்வாதம் வந்து யோசப்புக்கும் சிறிய மகனுக்காக, இன்னொரு மகனுக்காக ஆசீர்வாதம் வந்து சிரசுல வந்து உச்சந்தலையில வந்து இருந்திருக்கு. அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வாதமா இருந்தாதான் நம்ம குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் போய் கடந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆசீர்வாதத்தோட நம்ம அப்பா அம்மா போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அது போல நம்மளும் ஆசீர்வாதமாக வாழணும். தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட இந்த வார்த்தைகள்லாம் கேட்க கேட்க நமக்குள்ள பெரிதான ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்து இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வந்து நம்ம தேவனோட வார்த்தைய, இந்த பொக்கிஷத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வாசிக்க வாசிக்க பெரிய பொக்கிஷமா இருக்கு. ஒரு தேன் கூட இருக்கிறது. அப்ப வந்து இந்த தேன் கூட ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். ருசிச்சு நம்ம மட்டும் ருசிச்சா போதாது, பிறருக்கும் நம்ம வந்து ருசிக்க சொல்லி கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கிறவங்களாகவும் இருக்கணும். சிலருக்கு வார்த்தைகளை சொல்லறவங்களாகவும் இருக்கணும். நம்ம மட்டும் இந்த வார்த்தைகள்லாம் பெற்றுக்கொண்டு அதோட நம்ம ஐஸ்வர்யமா வாழ்ந்தா போதாது, பிறருக்கும் நம்ம சொல்றவங்களாவும் இருக்கணும். அவங்களுக்கு நம்ம வந்து இந்த வார்த்தையின்படி நடங்கன்னு கற்றுக் கொடுக்கறவங்களாவும் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரப்பா தகப்பனே, ராஜா, இந்த நாள்ல பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இந்த ஆசீர்வாதம் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கடந்து போகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே. ராஜா, யாரெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள்ல கடந்து போகட்டும் சாமி. கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனி இல்லாம எத்தனை பேர் ஆண்டவரே கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் கொண்டிருக்காங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் இந்த நாள்ல கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ராஜா. கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் தகப்படே பாரத்தோடு ஆண்டவரே எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையேன்னு கேட்கிறாங்களோ, இந்த நாள்ல அவங்களுக்கு கடந்து இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்க வாசிக்கிறோமே. உங்கள் சுதந்திரத்தை தேவனே அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே
தகப்பனே ராஜா சோத்திரம் ஆண்டவரே, வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் கடந்து போகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம். யார் பாக்குறாங்களோ கேக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்படியே நடக்குவதாக நடக்கட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆண்டவரே நடக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் தகப்பனே பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. அனைவரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. எங்களையும் தாழ்த்து உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்.